அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மை அப்படிங்கிற நோயை பற்றி தான் பேச போகிறோம். இந்த அம்மை நோய் எதனால் உருவாகுது, இந்த அம்மை நோய் வந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெளிவான ஒரு விளக்கம் சுருக்கமாக பார்த்துடலாம். முதல்ல அம்மை அப்படிங்கிறது நோயான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அம்மைங்கிறது நோய் அல்ல. அம்மை என்பது ஒரு மருந்து. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், விஷமித்த பதார்த்தத்தெல்லாம் சாப்பிட்றோம், கண்ட மருந்துகளை சாப்பிட்ருப்போம், கண்ட ஊசிகளை போட்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கண்டபடி கொண்டு போனதுனால என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் சேர்ந்துருக்கும். அது நமக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ளே இந்த சதையில் தங்கியிருக்கும். இந்த விஷம் எல்லாம் என்ன ஆகுன்னா, ஒரு காலத்தில் நம்ம உடம்புல இருந்து அது வேறு மாதிரி வெளிப்படும். அது கொடூரமான நோயாக வெளிப்படும். அந்த மாதிரி நோயாக வெளிப்பட்டு நம்ம துன்பப்பட வேண்டாம் அப்படிங்கிறக்காக இறைவனே என்ன பண்ணுறான்னா, ஒரு சரியான நேரத்துக்காக காத்துட்ருக்காரு. அந்த சரியான நேரம் அப்படிங்கிறதா இந்த வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புல உஷ்ணம் ஏற்பட்டு இந்த சதைகளில் தங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு, அதாவது விஷமித்த கழிவுகள் என்ன பண்ணுன்னா, இந்த வியர்வை சுரப்பி வழியாக வெளியே ஒரு சின்ன சின்ன கொப்புளங்களாக உருவாகி, அந்த கொப்பளங்கள்லிருந்து சேகரிக்கப்பட்டு, அதாவது அதெல்லாம் உறிஞ்சப்பட்டு, அந்த கொப்பளங்கள்லிருந்து காற்றின் மூலமாக வெளியேற்றப்பட்டு, அதாவது கழிவெல்லாம் காற்றின் மூலமாக வெளியேற்றப்பட்டு கடைசியில் அந்த கொப்பளங்களும் நமக்கு காய்ஞ்சு போயிடும். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது. நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை விஷத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அம்மை நோய்க்கு உண்டு. அதனால் யாரும் அம்மையை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த அம்மை வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலே நம்முடைய உடலும் மனமும் சுத்தமாயிடும். சரிங்களா? இந்த அம்மை வந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அதை மட்டும் நம்ம பின்பற்றினா போதுமானது. எந்த விதமான மாத்திரை மருந்துகளும் தேவைப்படாது. எந்த மாத்திரை மருந்தும் நம்ம சாப்பிடவும் கூடாது. அதாவது ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, சித்த மருந்தாக இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது இந்த காலகட்டங்களில். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி அது தெரியறதில்ல. அதை பற்றி தான் விளக்கமாக நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல அம்மை வந்துருச்சு அப்படின்னாலே, வெளியே உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலில் ஒரு சின்ன ஒரு குடம் வச்சு, அந்த குடத்தை நிறைய தண்ணி ஊற்றி அங்கே வேப்பிலை சொறி வச்சுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டில் அம்மை வந்திருக்கு, வெளி ஆட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, குடும்ப உறுப்பினரை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் தாளிக்கக்கூடாது. அதாவது எண்ணெய் ஊற்றி தாளித்து எந்த உணவும் செய்யக்கூடாது. தாளிக்காமல் தான் எல்லா உணவும் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த தாளிக்கிறதுனால வரக்கூடிய புகையை இவங்க சுவாசித்தாங்க அப்படின்னா, இந்த அம்மை அதாவது அந்த நோய் வெளியேற்றுதல் அப்படிங்கிறது தாமதமாகும். அதனால தான். சரியா? அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தாளிதம் செய்து எந்த உணவையும் சமைக்காதீங்க. அடுத்தது, இந்த அம்மை வந்தவங்களுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கம்பு, விவசாய கம்புன்னு சொல்லுவோம், குண்டு குண்டாக இருக்கும். அந்த கம்பு ஆகாது. நாட்டு கம்புங்கிறது ஒல்லி ஒல்லியாக இருக்கும். அந்த கம்பு கிடைச்சா நல்லது, கிடைக்கல விவசாய கம்பை பயன்படுத்திக்கலாம். இந்த கம்பில் சாதம் செய்து, இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி, சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு தான் சாப்பிடணும். உப்பு போடக்கூடாது. அதாவது அம்மை வந்தவங்களுக்கு இதை தான் கொடுக்கணும். அதுவும் பசிச்சா மட்டும்தான் கொடுக்கணும், பசிக்காமல் கொடுக்கக்கூடாது. பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா இதை மட்டும்தான் கொடுக்கணும். வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. உப்பு போடக்கூடாது. இதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கக்கூடாது. பழங்கள், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், எந்த பழம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது 2 வேளை அவங்களுக்கு இளநீர் கொடுக்கலாம். காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் இளநீர் கண்டிப்பாக கொடுக்கலாம். தாகம் எடுக்கும்போது இளநீர் குடிக்க சொல்லலாம். ரொம்ப அம்மையின் தீவிரம் அதிகமாக, அதாவது காய்ச்சல் ஏற்படும். அந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, அவங்க ஒரு வெள்ளை விரிப்புலேருந்து எப்போ படுக்கணும். அந்த வெள்ளை விரிப்பை அவங்கள படுக்க வச்சுட்டு, வேப்பிலை ஒரு 5 கொத்து அப்படி உருவி அதை தண்ணியில் நல்லா நனைச்சி உதறிட்டு, அதை அப்படியே மேலிருந்து கீழாக அவங்களுக்கு விசிறி விட்டீங்க அப்படின்னா அந்த தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது கொப்புளங்கள் அனைத்தும் காய்ஞ்சதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு குளிக்க வைக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு குளிக்க வைக்கக்கூடாது. கொப்புளங்கள் எல்லாம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நம்ம குளிப்பாட்டி விடணும். குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, கிராமங்களில் கோழி, நல்ல ஒரு சின்ன கோழியை பிடிச்சி சாறு வச்சு கொடுப்பாங்க. அசைவம் சாப்பிடாதவங்க இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதில் ரசம் வச்சு சாப்பிட கொடுங்க. அப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், காரம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது வரைக்கும் அவங்களுக்கு உப்பு காரம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி படுக்கிறதுக்கு அவங்களுக்கு வெள்ளை விரிப்பு தான், சுற்றிலும் வேப்பிலையை வச்சுக்கலாம். வெள்ளை விரிப்பு துணியில் படுத்துக்கிட்டு தலகாணியில் வைக்கக்கூடாது. அவங்க எப்போவுமே கிழக்கு அல்லது தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்க சொல்லுங்கள். சீக்கிரமாக இது தணிஞ்சிடும். சரிங்களா? இப்படி நீங்கள் இதை மட்டும் பின்பற்றிட்டு வந்தால் போதுமானது. எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த அம்மையானது தணிந்துடும். புரியுதுங்களா? அதனால் இந்த அம்மை வந்துட்டால் யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.